தொகுதிகளை வசமாக்க கூட்டணி கட்சிகள் குறி திணறும் தேனி மாவட்ட அதிமுக. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அடுத்தடுத்து இணையும் கட்சிகள் தேனி மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளை பங்கீடு செய்வதில் முனைப்பு காட்டி வருகின்றன. இதனால் அதிமுகவினர் கலக்கமடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடி, கம்பம் ஆகிய 4 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. தேனி மாவட்டத்தில் தொகுதிகள் உருவாக்கப்பட்ட போது காங்கிரசின் பிடியில் இருந்த நிலையில் படிப்படியாக இவற்றை திராவிட கட்சிகள் கைப்பற்ற தொடங்கின. தற்போது 4இல் 3 தொகுதிகள் திமுக வசம் உள்ளது. அதிமுகவை பொறுத்தவரையில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆளுமை இருந்தபோது இருந்த நிலை தற்போது முற்றிலும் மாறிவிட்டது. பழனிசாமி ஆதரவாளர்கள் தற்போது உயர் நிர்வாக பொறுப்புக்கும் வந்துள்ளனர். மாவட்ட செயலாளர்களாக உயர்ந்ததுடன் வரும் தேர்தலில் போட்டியாளர்களாக போட்டியிடும் அளவுக்கு களப்பணி ஆற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக இணைந்துள்ளது. அக்கட்சி ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தகவல் பரவி வருகிறது. கூட்டணியில் உள்ள பாஜகவோ கம்பம் தொகுதியை குறிவைத்துள்ளது. ஒருவேளை ஓபிஎஸ் கூட்டணிக்கு வந்தால் போடி தொகுதியை கேட்கும் நிலை உள்ளது. இருக்கும் 4 தொகுதிகளையும் கூட்டணி கட்சிகள் குறிவைப்பதால் அதிமுக தரப்பினர் கலக்கமடைந்துள்ளனர். இது குறித்து தேனி மாவட்ட அதிமுகவினர் பேசும்போது சீட் மற்றும் தொகுதி ஒதுக்கீடு இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை. அதிமுகவில் முன்பு அனைவரும் ஒன்றாக இருந்தபோது கட்சிக்கான வாக்கு சதவீதம் தான் வெற்றியை தீர்மானித்தது. தேனியை மையப்படுத்தி பலரும் அரசியல் செய்ததால் அவர்களுக்கு இங்குள்ள தொகுதிகள் மீது ஈர்ப்பு இருப்பது நியாயம்தான். ஆனால் இரட்டை இலை சின்னத்துக்கே வாக்கு வங்கி அதிகம். மாவட்டத்தில் அதிகப்படியான தொகுதியில் அதிமுக போட்டியிட்டு வெற்றி பெறும் என்று தெரிவித்தனர்.